தான் டான்ஸ் ஆடி இருக்காரு. எங்க தலைவராவது சினிமால இருந்து டான்ஸ் ஆடினார். அவர் அரசியல இருந்துகிட்டே டான்ஸ் மாஸ்டர் கலாவோட டான்ஸ் ஆடினார். ஞாபகம் இருக்கா? பாத்துருக்கீங்களா? பிரச்சாரத்துல டான்ஸ் ஆடினவர். அப்ப அண்ணாமலையும் கூத்தாடி தான். உங்க கட்சியில இருக்கிற சரத்குமார் யாரு? அவரும் சினிமால இடுப்பு கிளி டான்ஸ் ஆடினவர் தானே. அண்ணன் சரத்குமார் அவர்களும் நமிதா அவர்களும் அர்ஜுனான்னு ஒரு பாட்டுல இதுல இன்னும் கூடுதலா என்னன்னா ரெண்டு பேருமே பிஜேபி தான். பாரதிய ஜனதா கட்சியை தமிழ்நாட்டுல என்னன்னு சொல்றாங்க பிரதர்? பாலியல் ஜல்சா கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. பண்றது எல்லாமே கோமாளித்தனம் பிரதர். 1 கோடி உறுப்பினர்கள் கட்சியில சும்மா சேருவாங்களா? பிஜேபியில இருக்காங்களா 1 கோடி பேர் தமிழ்நாட்டுல? 234 தொகுதிகளில் போட்டியிடுவதற்கு வேட்பாளர்கள் இருக்காங்களா பிஜேபி கட்சியில? அண்ணாமலை முதல்ல எம்எல்ஏ ஆவாங்க. அண்ணாமலை நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிட்டார், ஜெயிக்க முடிஞ்சா? அப்புறம் இன்னொன்னு சொல்றாரு, 50 வயசுலதான் இவர் அரசியலுக்கு வராரு, அது வரைக்கும் எங்க போனாரு அப்படின்னாரு. இவர் என்ன பிறந்த உடனே கட்சி வேட்டி கட்டிட்டு அரசியலுக்கு வந்துட்டாரு அண்ணாமலை? கை குழந்தை இருக்கும் போதே பிஜேபி போய் சேர்ந்து அரசியல் பணி செய்திருக்க வேண்டியதானே? உங்களால எம்எல்ஏவும் ஆக முடியல, எம்பியும் ஆக முடியல. மக்கள் உங்களை தொடர்ந்து புறக்கணிக்கிறாங்க. மக்களால் வீழ்த்தப்படக்கூடிய, மக்களால் தோற்கடிக்கப்படக்கூடிய ஒரு தலைவராக அண்ணாமலை அவர்கள் இருக்கிறார்.